ஒருத்தருடைய ஜாதக சாட்லயே வந்து இவங்க வந்து கணவன் மனைவி ஒழுக்கமா இருக்காங்களா அல்லது வேற தொடர்புகள் இருக்காங்கிறதெல்லாம் தெளிவாவே தெரியும். ஆனா ஜோசியர்கள் அதை வந்து ரொம்ப வல்கரா சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சிருமா? தெரியும் தெரியும், யாரு கூட தொடர்புல இருந்தா தெரியும். தெரிஞ்சிரும். அந்த இதை வந்து நாசுக்கா அடக்கி வாசிப்பாங்க. ஏன்னா குடும்பம் குலைஞ்சிடக்கூடாது, ஏதோ இவரு ஒரு ரூட்ல போறாரு அந்த அம்மா ஒரு ரூட்ல போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை பெருந்தன்மையா விட்டுருவாங்க. இப்படி நிறைய இருக்கு. சரி, ஒரு விஷயம் கேட்கிறேன், ஜோதிடர்கிட்ட பொய் சொல்லலாமா? ஜோதிடர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இப்போ வந்து நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு தீர்வுக்காக தான் வரீங்க தேடி. கண்டிப்பா. நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். நம்ம ஒரு இடத்துல குழப்பமா இருக்கிறோம். இந்த குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவு பிறந்து ஒரு தெளிவான பாதையை நோக்கி நம்ம பயணிக்கணும். இனி போறதாவது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் வரீங்க. அதுலயே நீங்க குழப்பம் பண்ணீங்கன்னா அப்ப எல்லாமே குழப்பமா தானே இருக்கும். அப்ப ஜோசியருக்கு நர்வஸ் ஆயிடும். இன்னும் ஜாதகத்துல இருக்கிறது வேற, இந்த அம்மா சொல்றது வேற மாதிரி இருக்கு, எல்லாமே டோட்டலா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குழப்பமான பதில் தான் வரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஜோதிடர் கிட்ட பொய் சொல்லக்கூடாது, என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறது. கண்டிப்பா 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 நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, டாக்டர் கிட்டையும் ஜோதிடர் கிட்டையும் வந்துட்டு பொய் சொல்லக்கூடாது. அது மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோதிடர் வந்து ஒரு ஜோதிடர் வந்து வாய் திறந்து பரிகாரம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பரிகாரம் கேட்பாங்க. எனக்கு இந்த மாதிரி தோசை இருக்குன்னு சொல்லிட்டீங்க சாமி, நான் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜோதிடர் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயிலை சொல்லி இந்த கோயில்ல போய் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஜோதிடரே கன்சல்ட் பண்ணாம நேரடியா அந்த கோயில்ல போய் பண்ணுவாங்க. அந்த பலன் பலிக்காது. ஏன் பலிக்காது அப்படின்னா, உங்களுக்கு வாயை திறந்து பரிகாரம் சொல்லும் போதே பாதி பாவம் அவரை சார்ந்துருது. சரி. பாதி பாவம் ஜோதிடரை சார்ந்துருது. இவங்க வந்து ஜோதிடர்கிட்ட சொன்னா காசு நிறைய ஆகும், நம்ம நேரடியா போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அங்கேயும் கிரிமினல் தொலைக்க போறதே, பாவத்தை தொலைக்க போறது, அதுலயும் கிரிமினலா இருப்பாங்க. அப்ப அந்த பரிகாரம் செல்லுபடியாக. ஏன்னா முதல் துரோகமே குரு துரோகம். எப்படி செல்லுபடியாகும்? செல்லுபடி ஆகாது. இப்படிலாம் இருக்கிறாங்க.